ராக்கெட் ஃபேமிலி, திஸ் இஸ் சையத் ஸ்பீட். இன்றைக்கி 2026 நியூ இயர். இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டோடு நம்ம டிவிஎஸ் 50 ரெடியாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன மாடல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸ் வந்து எக்ஸல் சூப்பர் ஹெவி டியூட்டியோடது. நல்ல ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ். அப்புறம் எனக்கு வெயிட்டு வந்து நல்லா தாங்கும். ஸோ அதனால் ஒரு எக்ஸல் ஹெவி டியூட்டியோட ஃபோர்க்ஸ், அதுக்குரிய நம்பர் பிளேட்டு. அப்புறம் ஹெட்லைட்ஸ் டூம் வந்து யமஹா ஆர்எக்ஸோட டூம் வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸுமே நம்ம ஆல்ட்ரேஷன் இண்டிகேட்டர்ஸ் தான் போட்டிருக்கோம், ஒரிஜினல் போடலை. அண்ட் அப்படியே மேலே போனோன்னா இந்த இடத்துல நமக்கு கீ செட், இது வந்து மவுண்ட் பண்ண முடியாதனால சும்மா டேக் போட்டு வச்சுருக்கேன். பட் திஸ் இஸ் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். இது வந்து ஆர்எக்ஸோடது. சாவி கூட பார்த்திங்கன்னா யமஹான்னு தான் இருக்கும். ஸோ ஆர்எக்ஸோட லாக் செட். எதுக்காக இந்த லாக் செட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா சைடு பேட்ரி வச்சதுனால பேட்ரி கட் ஆஃப் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் கீழே லைன் வந்துடும் ஆர்எக்ஸோடதில். ஸோ இதை வந்து நான் ஆர்எக்ஸோட லாக் செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அப்புறம் எக்ஸ்ட்ரா பேட்ரி ஃபிட்டிங், இந்த நேம் போர்டு வந்து எக்ஸல் ஹெவி டியூட்டியில் இருக்கும். அது ரொம்ப ரேரான பீஸ். அந்த பிளாஸ்டிக் வந்து வெளியே எங்கேயும் கிடைக்கல. அதுவே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் நான் வந்து வாங்கி போட்டேன். அண்ட் நமக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாரன்ஸ் இருக்குது, வின்டோன் ஹார்னு. அண்ட் அப்புறம் இப்படியே பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு ஹேண்டில் பார்ஸ், அந்த ப்ரோ டேப்பருடைய அந்த ஸ்பாஞ்சு, கிரிப்ஸு. ஸோ இந்த மவுண்ட் செட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எக்ஸல் சூப்பரோட தான். ப்ளஸ் சைடு மிரர்ஸ். இந்த மாதிரி ஒரு எல் கிளாம்ப் போட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் இந்த சைடு மிரர்ஸை வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பொறுத்தவரை நம்ம கீ ஆன் பண்ணோன்னா எனக்கு இந்த இடத்துல பேட்ரிக்கான இண்டிகேட்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஹெட்லைட் பார்த்திங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து நமக்கு சும்மா தான். ஸோ சும்மா உள்ள ஒரே ஒரு மினி ஸ்பார்க் லேம்ப் ஒன்று தான் எரியும். நமக்கு மெயினானது வந்து கீழே வந்து ஒரே ஒரு ஃபாக் லேம்ப் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபாக் லேம்ப் தான் நான் வந்து மெயின் பல்பாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதில் எல்லோ, ஒயிட், அப்புறம் இந்த ட்ரிபிள் கலர், அப்புறம் ஃப்ளாஷிங், இந்த மோட்ஸ்லாம் எனக்கு இதில் கிடைக்கிது. ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸும் நான் வந்து இங்கே இதில் தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இதில் தான் டோட்டல் மெயின் கண்ட்ரோலும் இருக்குது. அண்ட் அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், 4 இண்டிகேட்டர்ஸுமே வந்து நமக்கு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வித் பீப்போட. பெரிய வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சேம் ஃபார் ரைட் சைடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு இண்டிகேட்டர் ஹாரனோடு நம்ம வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த இடத்துல ஸ்டார்டிங்க்கு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் 50 வந்து நம்ம இப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு லிவர் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம், இதிலேயே பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. மித்தபடி வந்து சேம் தான். நம்ம ரியர்லேயும் வந்து எல்இடி கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதாவது நம்ம டைரெக்டாக ஹெட்லைட் போட்டாலே இந்த லைட் வந்து எரியிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பரான 12 வோல்ட் சிஸ்டத்தில் நம்மளுடைய டிவிஎஸ் 50 வந்து நியூ இயருக்கு ரெடியாக இருக்கு. நியூ இயர் அதுமா ஒரு நல்ல மாடிஃபிகேஷனோட நம்மளுடைய டிவிஎஸ் 50 வந்து ரெடி ஆகிடுச்சு. பின்னாடி தான் நிற்கிது ஆர்எக்ஸு. இப்போ வந்து நம்ம ஹார்ன் அடித்து பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, தெரியுது இல்லையா, இது வந்து ஆர்ஆர் யூனிட்டு. அதாவது நம்ம இதில் இருக்கக்கூடிய ஃபுல் 6 வோல்ட் சிஸ்டத்தை வந்து 12 வோல்ட் சிஸ்டமாக மாற்றி இந்த இன்ஜின் கரண்ட்லேயே வந்து பேட்டரியும் வந்து சார்ஜ் ஆகிரும். அந்தளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல 12.7 ஐடியல் வோல்டேஜ் காட்டுது. நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலேட் பண்ணையில் நமக்கு இங்கே வோல்டேஜ் வந்து ஏறணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வோல்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மீட்டரில் வந்து காட்டுச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சார்ஜிங் வோல்டேஜ். ப்ராப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணதுனால நமக்கு இந்த அளவுக்கு அவுட்புட் வந்து கிடச்சிருக்கு.
சார்ஜிங் சிஸ்டம் சொன்னேன் இல்லையா, இதுதான் டிவிஎஸ் 50யோட ஸ்டாக் லைட்டிங் காயில். ஸோ இந்த லைட்டிங் காயிலில் இருக்கக்கூடியது ஒரு 22 கேஜ் ஒயர். இது காப்பர் ஒயரு. இதே கேஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம் கேஜில் காப்பர் ஒயர் வாங்கி இதோட டோட்டல் வெயிட் வந்து 50 கிராம். வெயிட் போட்டு பார்த்தா இது 50 கிராம் இருக்குது. இதே வந்து நம்ம 100 கிராம்ஸ் வர அளவுக்கு இந்த காயில் வந்து ரீவைண்டிங் பண்ணி உள்ளே வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு ரீசார்ஜ் ஆகிறது வந்து 14 வோல்ட் வரைக்கும் நமக்கு மீட்டரில் காட்டும். மேலும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணி அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் நான் எப்போயுமே ஆக்டிவில் தான் இருப்பேன். ஸோ ஓகே, அன்டில் தென் இன்றைக்கி நியூ இயர். ஸோ ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.